நாடு முழுவதும் 102 தொகுதிகளிலும் முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழகம், அசாம் உள்ளிட்ட 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிக்குமான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. இரவு 7 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 72.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 75.67%, குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 67.35% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. விஜயதாரணி பாஜகவுக்கு தாவியதால் அந்த தொகுதி காலியான நிலையில் மக்களவை தேர்தலோடு சேர்த்து விளவங்கோடு தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடந்தது. தலைநகர் சென்னையில் வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது. சென்னையில் வழக்கமாக குறைந்த அளவிலேயே வாக்குகள் பதிவாகும் என்ற நிலையில் இந்த முறையும் அதே நிலைதான் தொடர்ந்தது. வடசென்னை, தென் சென்னையை விட மத்திய சென்னையில் குறைந்த அளவிலேயே வாக்குகள் பதிவாகியிருந்தன. புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. தமிழகத்தைப் போலவே காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். தமிழகம், புதுவையில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மக்களவை தேர்தலுக்கான வாக்கை பதிவு செய்தார். சென்னை வேளச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வந்து ஆளுநர் RN ரவி வாக்கு செலுத்தினார். சென்னை தேனாம்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களவை தேர்தலுக்கான வாக்கை பதிவு செய்தார். தனது மனைவி துர்காவுடன் வந்து SIET கல்லூரி வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து முதலமைச்சர் வாக்களித்தார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். குடும்பத்துடன் வந்து வரிசையில் காத்திருந்து எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக கடமையாற்றினார். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாக்கினை பதிவு செய்தார். மனைவியும் இயக்குநருமான கிருத்திகாவுடன் வந்து வரிசையில் நின்று வாக்கினை பதிவு செய்தார். கோவை தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை தனது சொந்த ஊரில் வாக்களித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் அண்ணாமலை தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். ஓட்டுக்கு பணம் தந்ததாக ஒரே ஒரு வாக்காளர் கூறினாலும் அரசியலை விட்டு விலக தயார் என கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்தார். சொந்த ஊரான ஊத்துப்பட்டியில் வாக்கு செலுத்திய பின் பேசிய அவர் பண அரசியலுக்கு முடிவு கட்டும் தேர்தலாகவும் இத்தேர்தல் இருக்கும் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரகதாம்பிகை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மனைவியுடன் வந்து வாக்கினை பதிவு செய்தார். அவரைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தனது மகள்களுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சொந்த கிராமத்தில் வாக்களித்தார். தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். மனைவி கயல்விழியுடன் வரிசையில் நின்று சீமான் ஓட்டு போட்டார். சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் தனது தாயாருடன் சென்று வாக்களித்தார். இந்த தேசத்தை மீட்பதற்கான தீர்ப்பை தமிழகத்திலிருந்து தொடங்குகிறோம் என்பதற்கான நாள்தான் இந்த வாக்குப்பதிவு என கூறினார். முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளருமான OPS தனது சொந்த ஊரில் வாக்களித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார்.
அமமுக பொதுச் செயலாளரும் தேனி மக்களவை தொகுதி வேட்பாளருமான டிடிவி தினகரன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்கினை பதிவு செய்தார். சென்னை அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி அனுராதா மற்றும் மகளுடன் சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். சென்னை சாலிகிராமம் காவேரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார். தனது குடும்பத்துடன் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஜனநாயக கடமை ஆற்றினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்களித்தார். தனது மகனும் விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளரும் விஜய பிரபாகருடன் வந்து வாக்கினை செலுத்தினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வந்த தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சென்னை நந்தனத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் வாக்களித்தார். தாயார் உட்பட குடும்பத்தாருடன் சென்று தயாநிதி மாறன் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தென் சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வாக்கு செலுத்தினார். காலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் ஊன்றுகோலுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார் தமிழச்சி தங்கபாண்டியன். தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சென்னை மந்தைவெளிப்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். மக்களோடு மக்களாக வரிசையில் சென்று ஜெயவர்தன் தனது வாக்கினை செலுத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டை அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். யமஹா RX 100 பைக்கில் வந்து வாக்களித்துவிட்டு மீண்டும் அதே பைக்கில் வீடு திரும்பினார். சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். முன்னதாக ஓட்டு போட்டேன் என சொல்வதில்தான் மரியாதையும் கௌரவமும் அடங்கியிருப்பதாக கூறி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் வாக்களித்தார். அப்போது வாக்குச்சாவடியில் கூட்டம் இருந்ததால் மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வாக்களித்தார். கையில் பேண்டேஜ் ஒட்டிய காயத்துடன் கட்டுக்கடங்கா ரசிகர்கள் கூட்டத்திற்கு இடையே வந்து விஜய் ஓட்டு போட்டார். வாக்களிக்க வந்த நடிகர் விஜயை காண கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டம் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குச்சாவடிக்குள் நுழையும் போதும் வெளியே வந்த போதும் ரசிகர்கள் சுற்றி நின்று கொண்டதால் விஜயை பாதுகாப்புடன் அழைத்துச் செல்வதற்குள் போலீசார் படாத பாடுபட்டனர். தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட திருவான்மையூரில் நடிகர் அஜித் வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 18 நிமிடங்களுக்கு முன்பாகவே முதல் ஆளாக வாக்குச்சாவடிக்கு வந்து ஆர்வத்துடன் வாக்களித்தார். சென்னை டி நகரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர்கள் சூர்யா, கார்த்தி ஆகிய இருவரும் வாக்களித்தனர். மேலும் அவர்களது தந்தை சிவகுமார் உள்ளிட்ட குடும்பத்தாருடன் வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள குட் ஷெஃபர்ட் பள்ளி வாக்குச்சாவடியில் நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்கு செலுத்தினார். மனைவி ஆர்த்தியுடன் வரிசையில் நின்று வாக்களித்த சிவகார்த்திகேயன் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நடிகர் விஜய் சேதுபதி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஓட்டு போட வந்த விஜய் சேதுபதியுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மக்களவை தேர்தலில் நடிகர் தனுஷ் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடுநிலை பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் அவர் வாக்கினை பதிவு
மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட தீநகர் ஹிந்தி பிரச்சார சபா பள்ளி வாக்குச்சாவடியில் இசையமைப்பாளர் இளையராஜா வாக்களித்தார். அதேபோல் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவும் தனது மகன் மனோஜுடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகை த்ரிஷா ஜனநாயக கடமை ஆற்றினார். அதேபோல் மந்தைவெளி பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகை குஷ்புவும், தீநகர் பிரைமரி பள்ளி வாக்குச்சாவடியில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷும் வாக்களித்தனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் வடிவேலு மக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். அதேபோல் சென்னையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் யோகி பாபு தனது மனைவி மஞ்சு பார்கவியுடன் வந்து வாக்களித்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டுள்ளதால் நடிகர் சூரி வாக்களிக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார். கடந்த எல்லா தேர்தல்களிலும் வாக்களித்ததாகவும் எங்கு தவறு நடந்தது என தெரியவில்லை எனவும் வேதனையுடன் கூறினார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 100% தங்களின் வெற்றி உறுதி என்று கூறினார். விருதுநகர் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான ராதிகா சென்னை கொட்டிவாக்கத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். தனது கணவர் சரத்குமாருடன் வந்து வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வாக்களித்தார். மரகதாம்பிகை பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை கோடம்பாக்கத்தில் இசையமைப்பாளர் AR ரகுமான் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் பேசிய AR ரகுமான், தேர்தல் முடிவு என்ன என்பதை அறிய ஆர்வமாக உள்ளேன் என்றும் முடிவு சிறந்ததாக இருக்கும் என்று நம்புவோம் என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் சினிமா பிரபலங்கள் பலரும் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்த நிலையில் நடிகர் சிம்பு வாக்களிக்க வராதது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. படப்பிடிப்பு பணிகளுக்காக வெளியூர் சென்றிருப்பதால் வாக்களிக்க வரவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கோவை முட்டத்து வயலில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு வாக்களித்தார். அவரோடு ஈஷாவைச் சேர்ந்த பிரம்மச்சாரிகளும் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஊராட்சியில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் படகில் வந்து தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். தச்சமலை, மாங்கமலை, முடவன் போற்றை உள்பட 10க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் படகில் வந்து இறங்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வாக்களித்தனர். நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட அன்னூரில் தேர்தல் அதிகாரிகளுடன் அத்தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் வாக்குவாதம் செய்தார். தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க விரும்பிய மூதாட்டியை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வைத்ததாக எல் முருகன் குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு காரில் சென்ற அமைச்சர் ஆர் காந்தி மகன் வினோத் காந்தியின் கார் கண்ணாடியை உடைத்த பாமக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞ்செழியன் உள்பட 7 பேரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட நரசிங்கபாளையம் வாக்குச்சாவடிக்கு வெளியே வாக்கு சேகரித்ததாக விசிகவினரிடம் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் பாஜக நிர்வாகிகளின் மண்டை உடைந்ததால் சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. புதுச்சேரி வைசியாள் வீதி வாக்குச்சாவடியில் கட்சி துண்டு அணிந்து வாக்களிக்க வந்தது தொடர்பாக பாஜக காங்கிரசார் இடையே அடித்தடி ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் விரட்டி அடித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. வடசென்னை தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி வாக்குச்சாவடிக்குள் அதிகமானோர் கூடியதாக திமுகவினரும் அதிமுகவினரும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குச்சாவடி முன்பாக அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் திரண்டதை தடுக்க முயன்றபோது போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட தாளவாடி 20வது வாக்குச்சாவடியில் வேட்பாளர்கள் பெயர் விவரங்கள் மலையாளத்தில் அச்சிடப்பட்டிருந்ததால் தேர்தல் பணியாளர்கள் மற்றும் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் வாக்குச்சாவடியில் குழப்பமான சூழல் ஏற்பட்டது. திருச்சியில் தான் வாக்களிப்பதை வீடியோ பதிவு செய்ய அதிகாரிகள் மறுத்ததால் அதிமுக முன்னாள் எம்பி பாக்குமார் ஓட்டு போட மறுத்து திரும்பி சென்றார். செம்பட்டு வாக்குச்சாவடியில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க மறுத்த அதிகாரிகளுடன் முன்னாள் எம்பி பாக்குமார் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மதுரை தத்தநேரி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்ற இளைஞரின் வாக்கினை மற்றொரு பெண் செலுத்தியதாக அதிகாரிகள் கூறியதால் காதில் பூ வைத்துக் கொண்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் வாக்களிக்க சென்ற பெண்ணிடம் உங்களுடைய ஓட்டு ஏற்கனவே மற்றொருவர் செலுத்திவிட்டதாக கூறியதால் ஆத்திரமடைந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து சேலஞ்ச் ஓட்டு போட வைத்து அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் வாக்களிக்க சென்ற சின்ன பொண்ணு என்ற மூதாட்டி கையில் மை வைக்கும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அதேபோல் சூரமங்கலத்தில் வாக்களிக்க சென்ற முதியவர் பழனிசாமி என்பவர் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க சென்ற முதியவர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். மயங்கி விழுந்த முதியவரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். RSS தலைவர் மோகன் பகவத் தனது வாக்கினை பதிவு செய்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி போட்டியிடும் நாக்பூர் தொகுதியில் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். உலகின் மிகவும் உயரம் குறைவான பெண்ணான ஜோதி ஆம்கே தனது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வாக்குப்பதிவு செய்தார். மிகுந்த ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்த ஜோதி ஆம்கே இது தனது 2வது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு எனவும் சட்டமன்ற தேர்தலிலும் 2 முறை வாக்களித்ததாக மகிழ்ச்சியாக கூறினார். ஜம்மு காஷ்மீரின் கத்துவாவில் திருமண உடையில் வந்து மணமக்கள் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கை பதிவு செய்தனர். கத்துவா நகரின் 9வது வார்டில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்றிருந்த மக்கள் மணமக்கள் அசீம் வைஷாலிக்கு முதலில் வாக்களிக்க வழிவிட்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தலைமுறை பெண்கள் மக்களவைத் தேர்தலுக்கான தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். பிரபா சர்மா என்பவர் தனது மகள் பிரீத்தி கௌஷிக், பேத்திகள் ஷமிதா மற்றும் சாக்ஷி கௌஷிக் உடன் சென்று வாக்கு செலுத்தினார். சமூக நீதி என்ற பெயரில் SC, ST, OBC பிரிவு மக்களை காங்கிரஸ் ஏமாற்றியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அம்பேத்கரின் கனவை பாஜக நிறைவேற்றி இருப்பதாகவும் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வேட்புமனு தாக்கல் செய்தார். முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் எதிர்க்கட்சிகள் பெற்ற நன்கொடைகளும் மிரட்டி பணம் பறிப்பதா என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேள்வி எழுப்பினார். தேர்தல் பத்திர முறையை உலகின் மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் திட்டம் என்று ராகுல் காந்தி விமர்சித்ததற்கு அமித் ஷா பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரஸ், CPIM கட்சிகளுக்கு செலுத்தும் ஒரு வாக்கு பாஜகவிற்கு 2 ஓட்டு போடுவதற்கு சமம் என மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ், CPIM பாஜகவின் முகவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவ ஜாமீன் பெறுவதற்காக ஒருவர் சர்க்கரை அளவை உயர்த்தி உயிரை பணயம் வைப்பார் என்பது அதிர்ச்சி அளிப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. கெஜ்ரிவால் வேண்டுமென்றே சர்க்கரை அளவை உயர்த்துவதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. மக்களவைத் தேர்தலில் விதிஷா தொகுதியில் போட்டியிடும் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏப்ரல் 26, மே 7 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது.
கடற்படையின் அடுத்த தளபதியாக அட்மிரல் தினேஷ் திரிபாதியை மத்திய அரசு நியமித்துள்ளது. 40 ஆண்டுகளில் இந்திய கடற்படையில் துணை தலைவர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த திரிபாதி ஏப்ரல் 30ஆம் தேதி இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக பதவியேற்கிறார். மத்திய அரசின் ஒளிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி தனது ஹிந்தி செய்தி சேனலான தூர்தர்ஷன் லோகோவை சிவப்பு நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாற்றியுள்ளது. இந்த செயலுக்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் ஊடக வல்லுநர்களிடையே கடும் அதிருப்தியும் கண்டனங்களும் எழுந்துள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 55,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 440 ரூபாய் உயர்ந்து 55,120 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 55 ரூபாய் உயர்ந்து 6,890 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சிக்காக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை மொத்தம் 216 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் பிஜேபி ஆதரவாளரை காவல் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வலம் வந்ததாக எழுந்த புகாரில் ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். மண்ணச்சநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் ரகுராமன் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நடிகர் விஜய் கையில் பேண்டேஜுடன் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். ரஷ்யாவில் நடந்த கோட் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் விஜய்க்கு காயம் ஏற்பட்டதாகவும் பின்னர் சென்னை திரும்பிய அவருக்கு வீட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பஞ்சாபுக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்க தவறியதால் மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஐபிஎல் நிர்வாகம் அபராதம் விதித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் 18 ஓவர்களை மட்டுமே வீசியதால் ஹர்திக்கிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்த பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பாரி வேட்டைக்கு செல்லும் போது முல்லைக்கு தேரிந்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து படியரிசி அளப்பு வைபவமும் விமர்சையாக நடைபெற்றது. ரியல்மி நிறுவனம் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி இந்தியாவில் நார்சோ 70X 5G போனை அறிமுகம் செய்ய உள்ளது. மீடியாடெக் ஹீலியோ G85 சிப்செட் வசதி வழங்கப்பட்டுள்ளதால் இது மேம்பட்ட செயல்திறனை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது.